புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு சின்ன பிரச்சனைங்க. என்ன ஆரம்பத்திலேயே பிரச்சனை, அதுவும் வருஷம் வேறு முடிய போகுது, இந்த நேரத்தில் பிரச்சனையா? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இப்போ தான் வினோதை மீட் பண்ணும்போது வினோத் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணா வந்து OnePlus 7T Pro யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் OnePlusல வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு பீக் எப்போ தொட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 சீரிஸ் வரும்போது தான். அதுவும் இந்த 7 சீரிஸில் 7T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. அதுதான் வந்து 7ஓட அப்கிரேட் அப்படின்னு சொன்னாலும் மீனிங்ஃபுல்லான கேமரா செட்டப்போட வந்துச்சு. அந்த டைமில் வந்து இந்த 30 to 35 செக்மெண்ட்டை ரூல் பண்ண ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பேர் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 7T யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து வேறு லெவல் ஃபோன். ஸோ அந்த டிவைஸ் மாதிரியே தான் 7T ப்ரோவும். இந்த 7T ப்ரோ மட்டும் இல்லாமல் அதிலே 7T ப்ரோ மெக்லாரன் எடிஷன் ஒன்று வந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரிமார்க்கபிளி அட் த பீக்குன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த பீக்கை கொஞ்சம் ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணது தான் 8 ப்ரோ. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போ என்ன பேச வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7T ப்ரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வினோதோட அண்ணா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நல்லா இருக்குதுப்பா, செம்ம பில்டு குவாலிட்டி, சூப்பராக இருக்குது டிவைஸு, பாப்அப் கேமரா வேறு, ஃபுல்லாக எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே இது இன்றைக்கி டேட்டுக்கு மாடர்னாக ஃபீல் ஆகுது, ஃப்ரண்ட்டில் எங்கே கேமராவை காணோம் அப்படின்னு 1-2 பேர் பார்க்குறவங்க கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய டிவைஸில் பேட்டரி மாற்றலாம், எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, இப்போ பேட்டரி நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு OnePlusோட அஃபிஷியல் சப்போர்ட் கிட்ட கேட்குறாங்க. ஏங்க 7T ப்ரோ அல்ட்டியாக இருக்குங்க, எனக்கு 5Gலாம் வேணாம், நான் இதிலே ஜாலியாக இருக்கேன், சரி பேட்டரி மட்டும் மாற்றி கொடுங்க. சார் உங்கள் ஃபோன் ரொம்ப பழசாயிட்டனால, அது எனக்கே தெரியும், இல்லை உங்கள் ஃபோன் பழசாயிட்டனால அதுக்கு பேட்டரிலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போது OnePlus இப்படி சொல்கிறாங்க இல்லையா, OnePlusோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். இந்த லைன் இஷ்யூலாம் அவங்க அட்ரஸ் பண்ண விதம் வேறு லெவல். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டிவைஸோட பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இவ்வளோ கொஸ்டினபிளாக இருந்ததுன்னா, சரி ஓகே, அட்லீஸ்ட் இனிமேல் வரக்கூடிய டிவைசஸ் அது. இது OnePlus மட்டும் சொல்லலைங்க, எல்லாருமே இப்போ பாருங்கள் 4 இயர்ஸ் மேஜர் அப்டேட், 5 இயர்ஸ் மேஜர் அப்டேட், 6 இயர்ஸ் வரைக்கும் சப்போர்ட், 7 இயர்ஸ் மேஜர் அப்டேட், விட்டா அடுத்து 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்கறத பற்றி இங்கே பிரச்சனை இல்லை. கொடுக்குற அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவே பார்ட்ஸு இந்த சப்போர்ட்டும் கொடுத்தாகணும்ல. இப்போ பேட்டரி வந்து எவ்வளோ நாளைக்கு தாங்க இருக்கும், அது நியூக்ளியர் ரியாக்டரா உள்ளே போட்டிங்கன்னா அடுத்து 50 வருஷத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் போது என்ன ஆகுது, இன்றைக்கி தான் உங்களுக்கு கார்பன் சிலிக்கான் பேட்டரியோ இல்லாட்டி வந்து இந்த மற்ற பேட்டரி டெக்னாலஜியோ, அதுவும் முக்கியமாக வந்து பேட்டரியோட ஹெல்த் டிப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி எதையுமே நம்ம பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ என்னென்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க கண்டிப்பாக எல்லா பிராண்டுமே கன்சிடர் பண்ணணும். இப்போது 7 இயர்ஸ் அப்டேட் அப்படின்னு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு யூசர் வந்து 7 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லை. அது சிங்கிள் யூஸராக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 2 வருஷத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ S24 Ultra எடுத்துக்கோங்களேன், அது வந்து 7 இயர்ஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னும் போது இப்போது திடீர்னு 2 வருஷம் கழிச்சு ஒரு விற்கிறாரு, நான் வந்து S26 Ultra போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் S24 Ultra விற்கிறாரு. இதை ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அவர் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ஏஜ் 5 ஆகிடும். இப்போ இந்த 5 இயர்ஸ் ஆகிற நேரத்திலேயே இவர் பேட்டரி மாற்றிருந்தாருனாலும் ஹாப்பி, அப்படி இல்லைனா அடுத்து இவர் விற்கிறாரு. இவர் விற்கும் போதும் பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட்வேர் சப்போர்ட் அந்த டைமுக்குள்ளேயே இருக்கும். 7 இயர்ஸ் ஆஃப் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், இந்த 7 இயர்ஸ்க்குள்ளே இதுவும் போகும். ஏன்னா செக்யூரிட்டி பேச்சஸ் கிடைக்குமே. ஸோ அதுவும் ஜாலி தானே. செக்யூரிட்டி பேச்சஸ் கிடைச்சா கூட இப்போ நம்ம மக்கள் வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்களே. இப்போ பிக்சல்லாம் இந்த கேட்டகரியில் எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுள் அஃபிஷியலாக 4A ரிலேட்டடான இஷ்யூஸ் எடுத்துகிட்டு போனால் சம்டைம்ஸ் பேட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிவைஸ்க்கு நான் ஒரு கூப்பன் தரேன், இப்போ வந்து Pixel 4A அந்த மாதிரி கூப்பன் தராங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு 8 months பேக் கூட நான் கேள்விப்பட்டேன். Pixel 4A யூசர் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணார், 4Aல இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இது F1 அப்ரோச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அப்ரோச் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கூகுள் அஃபிஷியலாக இந்த டிவைஸை நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கூப்பன் மாதிரி கொடுக்குறோம், நீங்கள் 6Aக்கு அப்கிரேட் ஆகிக்கிறீங்களா. இது எப்படின்னா அந்த லைன் இஷ்யூ மாதிரிங்க. ஏன்னா பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு ஒரு மினிமம் வேல்யூ நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எய்தர் Pixel 6Aல புது டிவைஸ் கொடுப்போம். இந்த மாதிரியான ஒரு சில ஸ்மார்ட் அப்கிரேட் மாதிரியான விஷயங்கள் சைலண்ட்டாக நடந்துச்சு. யாராவது இந்த மாதிரியான ஒரு அப்கிரேட்குள்ளே போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ நானும் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் இது வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, 2 வருஷத்துக்கு வாரண்டி மினிமம் கொடுத்தாங்கன்னா கூட வில் பி ஹாப்பி. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டை மட்டும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு 5 இயர்ஸ் அப்டேட் கொடுத்தாங்கன்னா கூட ரொம்ப ஹாப்பி தான். அந்த 5 இயர்ஸ்லேயும் 3 இயர்ஸ் மேஜர் அப்டேட் ப்ளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச்னு கொடுத்தா கூட போதும். ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் பழைய ஹார்ட்வேரில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ளே அப்படி ஃபியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபோன் லைட்டாக கதறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் பெஸ்ட் என்னென்னா ஐஃபோன்லேயே நீங்கள் இதை பார்க்க முடியும்.
ஐஃபோன்லேயே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணி எல்லாரும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் மொபைல்லேயே வந்து நம்ம எந்த அளவுக்கு கேமிங் கொண்டு போக முடியுன்றதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்னும் வந்து ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு 8 Gen 2வே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணப்படலைங்கிறத யதார்த்தமான ஃபேக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லா ஓஇஎம்ஸையும் சொல்கிறேன், அந்த பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து ரெடியூஸே பண்ணிக்கோங்க. நீங்கள் 7 வருஷத்துக்கு ஒன்று கழட்ட வேணாம், 5 வருஷம் 3 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷம் தான். கடைசி அப்டேட் வந்து உருப்படியாக இருந்ததுன்னா இன்னும் ஹாப்பி. அந்த கடைசி அப்டேட்டில் மொத்த ஃபோனையும் தலைகீழாக்கி விட்டீங்கன்னு வைங்க, வாழ்க்கையை வெறுத்து போயிடுது. அது ரொம்ப ஆசாசியாக 3 வருஷமாக யூஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே விரக்தி ஆகுது. அதனால் கொஞ்சம் கொடுக்குற அப்டேட்டை பெட்டராக கொடுத்து, கடைசி அப்டேட் இதுதான். முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, என்னையா இது காலையில் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2010 வந்த டிவைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி பழைய மீகோ ஃபோனாக இருக்கட்டும். மீகோ ஃபோன்லாம் ஒரே ஃபோன் தான், Nokia 9 மட்டும்தான். ஸோ அது அதோட லைஃப், அதாவது சாஃப்ட்வேர் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு என்னால் வந்து ஒரு 4 பேட்ச் கொடுக்க முடியுங்க, அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்க, அதான் இந்த பிளாட்ஃபார்மே கொண்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பேட்ச்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் யாருமே நம்மக்கிட்ட வந்து ஒரு அப்டேட் கேட்டு வரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான எல்லா ஏரியாவையும் செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி 2.3 ஜிஞ்சர் பிரெட்டில் லான்ச் ஆன ஃபோனுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐசிஎஸ் வரும், அடுத்து ஜெல்லி பீன் வரும். ஸோ இந்த 2 அப்டேட் தான். அப்போலாம் இந்த 2 அப்டேட்டே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். 2 மேஜர் அப்டேட் தான் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த 2 மேஜர் அப்டேட்டும் நச்சுன்னு கொடுப்பாங்க. அந்த 2வது கடைசி மேஜர் அப்டேட் இருக்குல்ல, அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் ஷார்ட் டவுன் பண்ண முடியுமோ ஷார்ட் டவுன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அந்த டிவைஸில் ஒருத்தர் செட்டில் ஆகிறாருன்னு வைங்களேன், 2 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் அப்டேட் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த டிவைஸில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேணும். ஏன்னா இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு டிவைஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 months ஒரு அப்டேட் வருது, தலைகுப்புறம் மாறிடுது, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ அது எப்படி ப்ரோ, ஒரு சின்ன டவுட்டு, பிக்சலில் வந்து ஆஃப்லைனில் இருக்கும்போது கூட கரெக்டாக நவ் பிளேயிங் கண்டுபிடிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆக்சுவலாக நீங்கள் நவ் பிளேயிங் எனேபிள் பண்ணதுமே சில சமயங்களில் நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்க வாய்ப்பு இருக்குது. டவுன்லோடிங் டேட்டா பேஸ் இந்த மாதிரி வரும். அதை டேட்டா எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், எதுக்குன்னா ஆஃப்லைனில் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ ஆக்சுவலாக வந்து பிக்சல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங்ஸ் இப்போதைக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சாங்ஸ்க்கு ரெலவெண்ட்டான கம்ப்ரஸ்டு டேட்டாவை வந்து நம்ம டிவைஸில் ஆஃப்லைனில் வச்சிருக்கோம். ஸோ அதனால தான் என்ன ஆயிடுதுன்னா, நவ் பிளேயிங் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இன்டர்நெட்டே இல்லாமல் கூட வேலை செய்யுது. ஸோ இதுதான் ஃபேக்ட், மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. இன்டர்நெட் ஆனில் இருந்ததுன்னா இருக்கலே லேட்டஸ்ட்டு சாங்கை கண்டுபிடிக்க முடியும். இன்டர்நெட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சல் டிவைஸ் கடந்த 2 மாதமாக ஆஃப்லேயே தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு புது பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கிட்ட இருக்க லோக்கல் டேட்டா பேஸில் எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கு. இது வந்து பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ அழகாக கம்ப்ரஸ் பண்ணி அப்போ வச்சுருக்கணும், வேறு லெவல். ஸோ இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் வேலை செஞ்சிட்ருக்குங்க. எஸ் ஓகே. ஸோ நோ பிளேயிங் மாதிரியே தான் இப்போ வந்து குவிக் சர்ச், அதாவது சர்ச் சாங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாரும் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லையும் போயிட்டு மேலே குவிக்டாகில் வந்து ட்ராப் டவுன் பண்ணி பாருங்கள். அதில் போயிட்டு எடிட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இருக்கிற என்னெல்லாம் புதுசாக ஆட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஜெமினி பைய சைலண்டாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்காப்ல. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த சாங் சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹம் பண்ணால் ஒர்க் ஆகுதுங்க. நேற்றுலாம் பரத் ஹம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தான், சும்மா ஹம் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிரும். லிரிக்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை, மியூசிக் ஹம்மிங் போதும், என்ன சாங்ன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிருது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செய்யுது. ரைட்டு. ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ராமகோபாலன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்கோபார் கம்பெனி ஃபோல்டு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணாங்களே, என்ன ஆச்சு ப்ரோ? அது ஆக்சுவலாக என்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? அதை அஃபிஷியலாக வந்து இவங்களே ஃபோல்டு பண்ணவே இல்லை. சாம்சங்கோட ரீஃபப்டு ஃபோல்ட்ஸ்லாம் வாங்கி அது மேலே எஸ்கோபாரை அந்த கோல்டு இது மாதிரி ஒட்டி இவனுக்கு விற்றுக்கிட்டு இருந்தானுங்க. அது கிட்டத்தட்ட ஸ்கேமு தான். அஃபீஷியல் சாம்சங் ஃபோன் தான், பட் ஒரு கைண்ட் ஆஃப் அ ஸ்கேம். இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஃபோன் போகும், சிலருக்கு ஃபோனே போகாது. ஆக மொத்தம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு ஃபோனை போக விட்டுறது. அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஃபோன் கிடச்சிருச்சு, எஸ்கோபார் வெர்ஷனு, எஸ்கோபார் எடிஷனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காட்டுவாங்களா ஆன்லைனில். காட்டும் போது என்ன ஆகுனா, நிறைய பேர் போய் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இந்த கம்மி ப்ரைஸ்க்கு கிடைக்குதா ஃபோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ப்ரீ புக் மாதிரி ஆகும், இல்லாட்டி வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகும், பட் வந்து டிவைஸ் கைக்கு கிடைக்காது. இதுவும் கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான் ப்ரோ. எப்படி எல்லாம் இதெல்லாம் கொல்ல பண்ணுறாங்க. ஸ்கேமுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ரைட்டே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, iQOO 13 ஸ்க்ரீன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்குங்க மார்க்கெட்டில். இதை பற்றி நிறைய பேர் வந்து எங்கன்னா அது ட்விட்டரில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த டிவைஸ்லையும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்க்ரீன் கேப், அதாவது ஸ்க்ரீன் கேப்னா உடனே ஐயோ அது வந்து எப்படின்னா, ஒரு காலத்தில் மேலே இருக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, டச் டிஜிட்டைசர், அந்த கிளாஸு அதுக்கும் கீழே இருக்கிற டிஸ்பிளேக்கும் கேப் இருக்கும். நாங்கள் அதை பற்றி பேசலை. இப்போ என்ன புது ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா, இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, டிவைஸோட ஃப்ரேமு, இந்த ஃப்ரேமுக்கும்
இந்த ஃப்ரேமுக்கும் மெட்டல் ஃப்ரேமுக்கும் உள்ளே இருக்கிற டிஸ்பிளேக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ரூபா நோட்டு மாதிரி அது மாதிரி தின்னான பேப்பர் இதெல்லாம் உள்ளே விட்டு காட்டுறாங்க இப்படி போகுதுங்க அப்படின்னு. ஸோ இதில் என்னென்னா ஒரு சில ஃபோன்ஸ் எல்லா ஃபோனையும் சொல்ல வரல, ஒரு சில ஃபோன்ஸ் இப்போ ஐஃபோனில் அந்த இடத்துல கேப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் அந்த கேப் வந்து அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி பெனிட்ரேட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிட்டாருக்கு வச்சுருப்பீங்களே பிக்கு, அதை வச்சு அப்படி கொஞ்சம் ஜென்டலாக புஷ் பண்ணி லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுற பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? சர்வீஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் முன்னெல்லாம் எல்லோரும் ரெகுலராக போட்டுட்டு இருந்தாங்க. நீங்களே வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ண முடியும்னு. எப்போ வந்து ஃபோன்ஸ் வந்து வீட்டில் ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியாமல் போச்சோ அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரியான வீடியோ போடுறது இல்லை. டிஸ்அசம்பிளி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸ் நேம் வரும். நீங்கள் போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, பழைய நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாத்தையும் போடுங்களேன், எல்லாத்துக்குமே இருக்கும். மேக்ஸிமம் லூமியா டிவைசஸ்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குங்க. அந்த கேப் வந்து இப்போ மெட்டல் ஃப்ரேம் வந்ததுக்கப்புறமா அந்த கேப்போட பர்பஸ் என்ன அப்படின்னும் போது நான் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, பட் இதன் மூலமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகட்டுமேன்னு பார்க்குறேன். இதுக்கு ஐக்கூ அட்ரஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அதில் ஐக்கூ இந்தியான்னு டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐக்கூ கண்டிப்பாக இது வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. எதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப் பார்த்திங்கன்னா அன்இவனாக இருக்குது. அன்இவனாக எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து 3 சைடில் கேப்பே இல்லை. ரூபா நோட்டு உள்ளே போக மாட்டேங்குது, இல்லாட்டி தின்னதை பேப்பர் வைக்கலான்னு பார்த்தா போக மாட்டேங்குது, ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் போகுது, எனக்கு அன்இவனாக இருக்குது. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது ட்விட்டரில். ஸோ அப்போ இதை வந்து ஐக்கூ அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லலாமே, ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வே பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் இப்போ சொல்ல வரேன். இதில் என்ன ஹைலைட்னா சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேம் இருக்கிறனால கீழே சப்போஸ் யாராவது ட்ராப் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ட்ராப் பண்ணதுமே மெட்டல் எப்படி இருக்கும், மெட்டலோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், வாங்கின ஷாக்கை உடனே கொடுத்துரும் வச்சுக்கப்போ அப்படின்னு. இப்போ ஒன்றுங்க சைக்கிள் ஓட்டுறீங்க, சைக்கிள் ஓடும்போது சஸ்பென்ஷன் இருக்கிற சைக்கிள் ஒரு டைப்பாக இருக்கும், சஸ்பென்ஷன் இல்லாத சைக்கிள் வேறு டைப்பாக இருக்கும். ஒரு பள்ளத்தில் இறக்கும்போது சஸ்பென்ஷன் இருக்கிற சைக்கிளில் நமக்கு இம்பாக்ட் எப்படி இருக்கும், சஸ்பென்ஷன் இல்லாத சைக்கிளில் இம்பாக்ட் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா இந்த கிளாஸுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் இடையில ஒரு சின்ன தின் ரப்பர் மாதிரி ஒன்று போகுங்க சுற்றி. அது என்ன பண்ணுன்னா இந்த சஸ்பென்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும். வாங்கின ஷாக்கை தலைவர் என்ன பண்ணணும்னா அவரே அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவருக்குள்ளே வச்சுக்கணும். அந்த ஷாக்கை டிஸ்பிளேக்கு போக விடக்கூடாது. அப்படி டிஸ்பிளேக்கு அந்த இம்பாக்டை போக விட்டால் டிஸ்பிளே கிராக் ஆகிடும். ஸோ இதுக்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இருக்கிறதுலே பழைய டிவைசஸில் சூப்பராக பார்க்கலாங்க. இந்த ஃபோன்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ அந்த பழைய டிவைசஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டிவைஸ்லாம் உடையிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. ஃபேஸ் டவுனாக ஏதாவது கல்லில் போட்டால் தான் உடையும். 2வது ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துச்சிங்க இந்த ஃபோனு. அதாவது நான் வச்சிருக்க ஃபோனில் எனக்கு தெரிஞ்ச அண்ணனோட ஃபோன் வந்து 2வது ஃப்ளோர்லேருந்து அவங்க குழந்தை கீழே போட்டுருச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங்காக இருந்தது. என்ன மேலே ட்ராப் ஆனது எந்த சைட் ட்ராப் ஆச்சுன்னா 808 தான் ட்ராப் ஆனது வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ட்ராப் ஆச்சு. இந்த செக்மெண்ட்டில் ட்ராப் ஆச்சு. HDMI காலி கீழே விழுந்த அந்த ஷாக்கில் வந்து HDMI இந்த ஏரியா இப்படி தான் இம்பேக்ட் ஆச்சு. HDMI வந்து போர்ட்லேருந்து டிஸ்கனெக்டே ஆகிடுச்சு. 2வது மாடியிலேருந்து விழுந்த என்ன ஆகும், கீழே கான்கிரீட் ஃப்ளோரில் விழுந்ததில் டிட்டாச் ஆகிடுச்சு. ஃபோனோட பேக் கவர் எல்லாமே கலந்துருந்தது. பேட்டரிலாம் எடுத்து போட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுச்சு. இங்கே மேலே இந்த பாயிண்ட் ஆஃப் இம்பேக்ட்லேருந்து கிராக் இப்படி போயிருந்தது. ஆனால் 2வது ஃப்ளோர்லேருந்து விழுந்தால் கிராக்கு போக தான் செய்யும். ஃபுல் டிஸ்பிளேயும் அப்படியே கிராக்காக இருந்தது. ஆனால் இல்லை, இந்த டாப்பில் மட்டும் கிராக்காக இருந்தது. இவ்வளோ டியூரபிளாலாம் இன்றைக்கி இருக்கிற ஃபோன்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் இதில் வந்து அந்த ரப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 அடி 3 அடி இப்போ சைட் பாக்கெட்டில் வைக்க போகிறேன், அப்போ கீழே விழுந்துருது. சைடில் பெல்ட்டில் பவுச் வச்சுருப்பாங்க முன்னொரு காலத்தில். ஸோ அந்த மாதிரி பவுச்லாம் இப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பவுச்சில் வைக்க போகிறேன், பவுச்சில் வைக்காமையே கீழே ஃபோனை விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் டிஸ்பிளே டேரெக்டாக போய் கீழே ஹிட் ஆகாமல், இப்போ டேரெக்டாக டிஸ்பிளே போய் தரையில் இடிச்சதுன்னா உடையிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். டிஸ்பிளே இடிக்காமல் இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு சைடு போய் இடிக்குது அப்படின்னும் போது இந்த ஃபோன் வந்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை அதிகப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் இந்த மாதிரியான டிவைசஸ்லேயும் ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஒரு சிலர் நிறைய பேரே பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்படி தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஸ்பிளே கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ கர்வ் பேனலில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ட்ராபேக் என்னன்னா இதுதான். டேரெக்டாக போய் கீழே இடிக்கும் போது பேனலே இடிச்சிடும். இப்போ சைட்ஸ் ஆஃப் த ஃபோன் போய் லேண்ட் ஆகுதுன்னு வைங்களேன், வாட்டர் ஃபால் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சி நொறுங்கி சுக்கலாகிடும். 4-வே கர்வ்டும் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரண்ட் லைட்டாக கீழே படுற மாதிரி இருக்குன்னா 4-வே கர்வ்டு பார்த்தீங்களா பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் கீழே விழுந்ததுன்னா அந்த டிஸ்பிளேயோட ஏதோ ஒரு கார்னர் போய் இம்பாக்ட் ஆச்சுன்னா உடஞ்சி கிராக் அப்படியே அப்படி கிராக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதுவே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இன்னும் சொல்ல போனால் சைட் ஃப்ரேம்ஸ் லைட்டாக மேலே வச்சோன்னா ஒரு காலத்தில் இந்த ஃபோன்ஸ்லாம் அப்படி தான் இருந்தது. ரீசன் என்னென்னா கீழே விழும்போது டிஸ்பிளேல இம்பாக்ட் ஆகக்கூடாது. ஃபோனை தலைகீழ வச்சாலும் சரி, அப்போ கூட பார்த்தீங்கன்னா டஸ்ட் மாதிரியான பார்ட்டிகல்ஸ்னால டிஸ்பிளே ஸ்க்ராச் ஆகக்கூடாது. இப்போ 5800, 5233, 5230, 5235 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஏன் பெல்முடா ஃபோன் போய் பாருங்கள், கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும். அந்த கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ அப்போது சம்டைம்ஸ் இப்போ ஃப்ளாட்டான தரை, இப்போ நான் நிற்கிற இடம், இந்த இடத்துல பெல்முடா ஃபோன் கீழே விழுந்தால் கூட அவ்வளோ ஈஸியாக உடையிறதுக்கான பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ண முடியாது.
அப்போ அந்த சைடு ரைஸ்டாக இருக்கிறனால அதுவே எல்லாம் ஷாக்கையும் வாங்கிக்கும், டோம் அப்படின்னு விழும், ஃப்ளாட்டாக போய் விழும். விழுந்துன்னா டிஸ்பிளே வந்து தரையில் இம்பாக்டே இருக்காது. ஆனால் கீழே சின்ன சின்ன ஜல்லி இந்த மாதிரி பொருள்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து டிஸ்பிளே டேரெக்டாக போய் ஹிட் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக வைப்பாங்க. பட் அந்த கேப் அன்இவனாக இருக்கிறனால எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது போல். என்னங்க இது டாப்பில் நல்லாயிருக்கு, பாட்டமில் பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. இப்போ என்கிட்ட இருக்க இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த கேப் வந்து ரொம்ப தெரியல. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தெரியுது, ஏன்னா ஆல்ரெடி இயர்பீஸுக்காக ஸ்லிட் பண்ணியிருக்காங்களா, அந்த இடத்துல மைல்டாக தெரியுது. பாட்டம்லேயும் பெரிய அளவுக்கு தெரியல. ஆனால் டாப்பில் மட்டும் நான் இயர்பீஸ் ஸ்லிட் இருக்கிறனால அது பக்கத்தில் கொஞ்சம் ஈஸியாகவே பேப்பரை நுழைக்கலாம் அப்படின்னு தோணுது, வச்சு அப்படி இழுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் என்ன, இது வந்து நிஜமாவே ப்ராப்ளம் தானா, இல்லாட்டி எதுக்காக நாங்கள் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்றத ஐகோ அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பட் இப்போதைக்கு நம்ம மக்களுக்கு புரியட்டுமே எந்த மாதிரி ஆக்சுவலாக காமனாக அந்த டிவைசஸை வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு சொல்லி தான் இதை சொன்னேன். ஐபி ரேட்டிங் பற்றியும் பேசணும்னு நினச்சேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி ரேட்டிங் இருக்கிற டிவைசஸை வந்து நம்ம எப்படினாலும் அப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியில் கொண்டு போய் போட்டாலும் நமக்கு ரிஸ்க் தான், கடல் தண்ணியில் போட்டாலும் நமக்கு ரிஸ்க் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிவைஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐபி ரேட்டிங் இருக்குது, ட்ராப் ப்ரூஃப் இருக்குது, மிலிட்ரி கிரேட் இருக்குது, எல்லாமே சொன்னாலும் கூட உடஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மிலிட்ரி கிரேட் இருக்குங்கிறதுனால ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பாங்களா? எனக்கு அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ தண்ணியில் போடுறோம், தண்ணியில் போட்டதுனால வந்து டெட் ஆகிடுதுன்னு வைங்களேன், மதர் போர்ட் டெட், வாட்டர் டேமேஜ், ஓகே, கொண்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா மாற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸோ அஃபிஷியல் சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை டினை தான் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பெரிய ஃபீச்சராக அவங்க காட்டிப்பாங்க. பட் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஐபி ரேட்டிங் இருக்குங்கிறதுக்காக டே ஒன் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி டே ஒன் நீங்கள் சும்மா விளையாடுறதுக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, டிவைஸ் எடுக்கிறீங்க, என்ன நம்ம பண்ணுறீங்க. அதே மாதிரி 1 இயர் கழிச்சு பண்ணிங்கன்னா தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1 இயர் கழிச்சுலாம் வந்து அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் பெரிய டவுட் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொத்தி இந்த மேகலையை வளர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்டென்ஸான யூஸர், டெய்லி நான் 3 மணி நேரம் கேம் ஆடுவேன், 4 மணி நேரம் கேம் ஆடுவேங்கிறவங்களுக்குலாம் டிவைஸ் ஃபுல்லாக கொஞ்சமாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஸோ இதில் என்ன ஆகும், நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜியாலஜியில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், திஸ் இஸ் ஹவு எரோஷன் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பாறைகள்லாம் இருக்குது, பாறையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது தண்ணி சேரும். ஸோ அந்த தண்ணி வந்து வின்டர் டைமில், ஓகே, வின்டர் டைமில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதே சமயம் வெயில் நல்ல சம்மர் டைமில் அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்படி தாங்க பாறைகள்லாம் கிராக் ஆக ஆரம்பிக்குது. அது மேலே தண்ணி படுறனாலையும், தண்ணி அது மேலே அப்படியே ஓடுறனாலையும், ப்ளஸ் தண்ணி அதில் தேங்கி இந்த மாதிரி ஆகிறனாலையும், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஹீட், ரப்பர் மேலே ஹீட் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அது இழந்துக்கிட்டே வரும். ஸோ திடீர்னு ஹீட் ஆகுது, திடீர்னு கூல் ஆகுது, திடீர்னு ஹீட் ஆகுது, திடீர்னு கூல் ஆகுது. அதனால் என்ன ஆகுனா ஐபி ரேட்டிங் வந்து அதே மாதிரி தான் 3 வருஷத்துக்கு இருக்கும், 5 வருஷத்துக்கு இருக்கும்னு கிடையாது. இதுக்கு மேலே அதே மாதிரி இருக்கணும்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நம்ம காட்டலாம். ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஐபி ரேட்டிங் மட்டும் கிடையாது, டஸ்ட்டு ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி யோசிச்சாலும் நமக்கு தலை சுத்தம். நம்ம ஊரில் இப்போ டஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, இந்த மெட்ரோ ஒர்க் அது இதுன்னு போகிறனால சென்னையிலலாம் சும்மா நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா ஃபோன் பாதிக்கிறதோட அதிகமாக நம்ம லங்கு பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இவங்க பிராண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கிறத அப்படியே பிளைண்டாக நம்ம நம்பவே கூடாது. அவங்க ப்ரொமோஷனுக்கு அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே போய்ட்டு இந்த மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணுறோன்னு வைங்களேன், எட்ரா IP68 மாசாக இருக்குதுன்னு காட்டுறா, என்ன பண்ணுறது, போ எங்கேயாவது இப்போ தண்ணிக்குள்ளே போடு, போ ஃப்ரீசரில் கொண்டு போய் ஃபோனை வை, 2 மணி நேரம் கழிச்சு ஃபோனை வெளில எடுத்து ஆன் பண்ணி காட்டு, இல்லாட்டி ஃப்ரீசருக்குள்ளேயே இருக்கிற ஃபோனுக்கு கால் பண்ணி காட்டு, இப்படிலாம் சொல்லலாம். நம்ம யார் கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சாகணும், ரைட்டா? ஸோ மற்றபடி வரதும் இல்லை, ரைட்டு. இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போயிருந்திருக்கலாம். அதே சமயம் ரொம்ப கம்மியான கமெண்ட்ஸ் தான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இந்த பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை. ரைட் டு ரிப்பேர் அப்படின்னு சொன்னால் நான் ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என் ஃபோனை ரிப்பேர் பண்ணு 5 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணலாம்னு நினச்சேன், மற்றபடி வரதும் இல்லை, ரைட்டு. இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சரி, நீ பார்க்கலாம், பாய்.